and very good evening to all. You're watching MMTV and அவங்க அர்ச்சனா வந்திருக்கேன் இந்த ஷோக்காக. So இந்த 1 hour show நம்மளோட BJP Real Estate Construction நமக்காக வழங்கிட்டு இருக்காங்க. So BJP Real Estate Construction எங்க இருக்காங்க அப்படினு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா நமக்கு 100 feet road வசந்த் அண்ட் கோக்கு பக்கத்துல 5th பில்டிங்ல இருக்காங்க. வசந்த் அண்ட் கோக்கு பக்கத்து கட்டல சரிங்களா? So இன்னைக்கு நம்ம ஷோல உங்களோட क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்காகவும் நம்ம டிலைட் வேர்ல்ட் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் யோகலட்சுமி மேம் வந்திருக்காங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் ஜி. சோ இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் டிலைட் வேர்ல்ட் வீட்டு மனைகள் பத்தி நாங்க சொல்ல போறோம். சோ வீட்டு மனைகள் அன்னூர்ல இருந்து 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எக்ஸாக்ட்லி நமக்கு தாசபாளையத்துல லொகேட் ஆயிருக்கு. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? எனக்கு கேக்குது. டிவி குட் ஈவினிங். உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான क्वेश्चन கம்மி பண்ணிட்டேன். வெரி குட். கேளுங்க. உங்களுக்கு டிலைட் வேர்ல்ட் எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? எக்ஸாக்ட்டா டிலைட் வேர்ல்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட அன்னூர்ல இருந்து 3.5 கிலோமீட்டர் தாசம்பாளையம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. ஓ அப்படியா? சரி. எவ்வளவு வருது ஒரு மனையோட விலை? பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோட ரேட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2,25,000 கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஆஃபர் ப்ரைஸ் தான் வந்துட்டு 1,75,000க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே பரவாயில்லை. அப்போ முன்பணம் எவ்வளவு செலுத்தணும்? நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வரீங்களா ரெடி கிரயத்துக்கு வரீங்களா மேடம்? என்னங்க மேம்? நீங்க இன்ஸ்டால்மெண்ட் பேஸ் எடுக்கிறீங்களா உடனடி கிரயம் பண்றீங்களா? அது மம்மிட்ட தான் கேட்கணும். மம்மிட்ட தான் கேட்கணும். ஓகே, 2 ஆப்ஷன் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஸோ நீங்க வந்து உடனடி கிரயம் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரய செலவு முற்றிலுமாக இலவசமா பண்ணி தரோம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 10,000 rupees அக்ரிமெண்ட் பண்ணிட்டு ஸோ மீதி தொகையை வந்துட்டு எவ்ரி மந்த் இஎம்ஐ நீங்க பே பண்ணிக்கலாம். 36 months நம்ம டைம் கொடுக்குறோம். ஓ சரி சரி. ஓகே தேங்க்ஸ் வெச்சறேன். தேங்க் யூ ஸோ மச். Thank you so much for calling. So நம்மளோட ஷோட ஸ்பான்சர் பார்த்துட்டு இருக்கீங்க. So BJP Real Estate Construction நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. So என்ன மாதிரியான ஆஃபர்ஸ்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. So மேம் தீபாவளி ஆஃபர்ஸ் வந்து சொல்லுங்க. குட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப பொறுப்பா இருக்காங்கல்ல. ஆமா. I'm so happy. காலா? ஓகே. ஹலோ வணக்கம். ஹலோ அண்ணா. வணக்கங்க. சொல்லுங்க மேடம். சார் நீங்க தான் சொல்லணும். டிலைட் வேர்ல்ட் பத்தி ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேளுங்க. ஹலோ. எங்களை விட அதிகமா என்னை விட அதிகமா சிரிக்கிறாங்க. எனிவே இங்க வந்து இது காமெடி ஷோவோ இல்ல என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமோ கிடையாது. ஸோ ஒரு மனை சொத்து வாங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நீங்க கால் பண்ணிட்டு சிரிச்சிங்கன்னா என்ன நடக்குதுங்க? மேம் நம்மளோட ஷோட ஸ்பான்சர் BJP Real Estate Construction நமக்கு டிலைட் வேர்ல்ட் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ டிலைட் வேர்ல்ட் பத்தின क्वेश्चंस நீங்க கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கங்க. சொல்லுங்க. ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? ரைட்டு சரிங்க. ஹலோ. சோ இது சிரிக்கிறதுக்காக கால் பண்ணிருக்கீங்க. சரிங்க, சந்தோஷமான விஷயம் தான். உங்களால எல்லாருமே சிரிக்க வேண்டியதா இருக்கீங்க லைவ்ல உட்கார்ந்து. ஓகே. சோ நம்மளோட ஸ்பான்சர் பாத்துட்டீங்கன்னா நமக்காக 2.25 சென்ட் மனையின் விலை 2.25 லட்சம் ரூபாய் இது வரைக்கும். ஆனா இப்போ உங்களுக்காக டிலைட் வேர்ல்ட்ல 2.25 சென்ட் மனையின் விலை பாத்தீங்கன்னா வெறும் 1,75,000 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ ப்ளீஸ் டூ விசிட் நம்மளோட டிலைட் வேர்ல்ட். அண்ட் நிறைய தீபாவளி ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கங்க. இனி மறுபடியும் சிரிச்சிங்க. ஹலோ யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நீங்க என்ன எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க இப்போ? ப்ரோக்ராம் பார்த்தேன். ஓகே சோ அதான் கால் பண்ணிருக்கேன். ஓகே சொல்லுங்க என்ன கேட்கணும் நீங்க? வீட்டுக்கு இன்னும் இல்லைங்களே. அப்ப எதுக்குமா ஃபோன் பண்ணிருக்கீங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்லலாம்னு கூப்பிட்டேங்க. செம்ம. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அவங்க அழகா இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் வந்து மீடியால இருந்து ஹேங்கர் பண்ணி ஓட்டுறது இல்லை. இது கரெக்டான விஷயம் தான். பட் எல்லாருக்குமே தெரியும். பட் இது நம்ம அழக வந்து வர்ணிக்கிறதுக்கான ஷோ இல்லைங்க. ரியல் எஸ்டேட் பத்தி ஏதாவது உங்களுக்கு டிலைட் வேர்ல்ட் பத்தி இருந்துச்சுன்னா கேளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு தான் நான் இந்த 1 hour இன்னைக்கே சொன்னேன். சரி நல்லா இருக்கு, இத பத்தி தான் பேசுவாங்க. இல்ல மேம்
சாரி, நம்மளோட டிலைட் வேர்ல்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ டிலைட் வேர்ல்ட் நமக்காக 2.25 சென்ட் மணியின் விலை 50,000 ரூபாய் விலை குறைப்பு செய்து 1,75,000 கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ப்ளீஸ் எல்லாரும் வந்து விசிட் பண்ணுங்க. தீபாவளி ஆஃபர் சொல்லுங்க மேம். நீ அட்டென்ட் பண்ண போறது இல்ல கால்ஸ், நம்ம தீபாவளி ஆஃபர் சொல்லிட்டு தான் முடிச்சிட்டு தான் அட்டென்ட் பண்ண போறோம். கட்டாயமாக நம்மளோட விஜேபி டிலைட் வேர்ல்டுல என்ன ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடியே கிரயம் செய்கிற நபர்களுக்கு பாத்தீங்கன்னா கிரைய செலவு முற்றிலுமாக இலவசமா பண்ணித்தரோம். ஸோ அது போக வந்து ஒரு அழகிய கோல்டு காயின் பரிசா கொடுக்குறோம். ஸோ 10,000 ரூபாய் கட்டி மனையை புக் செய்யும் அனைத்து நபர்களுக்குமே வந்து ஒரு அழகிய பட்டுப்புடவை வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டுமே இப்போதைக்கு ஆப்ஷன் இல்லைங்க, முடியாதுன்னு சொல்றவங்க மனை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தா போதும், நீங்க வெறும் 1000 ரூபாய் கொண்டு வந்து உங்களுக்கு உண்டான மனையை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஸோ அடுத்த காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ அம்மா தயவு செய்து டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்களோட கேள்விகள் மேம் கிட்ட கேளுங்க. ஹலோ ஹலோ வணக்கங்க. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? வீட்டு மனை நீங்க யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ பேசுங்கம்மா. ஹலோ ஓகே. நேர்களே நீங்க யாரு பேசினாலும் சரி, பட் இது என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் உங்களை நம்பரெல்லாம் நோட் இதுல வந்து ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். நீங்க பேசுற விஷயங்கள் லைவ் முடிஞ்சோன்னு கூப்பிட்டு பயங்கரமா சண்டை போட்டு திட்ட போறேன், பாத்துக்கோங்க. கொஸ்டின் கரெக்டா கேளுங்க. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், உங்களோட கேள்விகளை கேளுங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா அன்னூர்ல இருந்து 3.5 கிலோமீட்டர் தாசம்பாளையம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. ஓகே ஓகே மேடம். இல்ல இனிஷியல் அமௌண்ட் 1000 மட்டும் பண்ணிக்கலாங்களா? 1000 வந்து உங்களுக்கு சைட் பிடிச்சிருந்ததுன்னா பிளாக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 1000 ரூபீஸ் நம்ம கட்ட சொல்றோம். நீங்க 10,000 ரூபீஸ் கட்டி அக்ரிமெண்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல நீங்க சைட் எடுக்கிறீங்கன்னா 10,000 ரூபீஸ் கட்டி அக்ரிமெண்ட் பண்ணிக்கணும். மீதி வந்து ஈஸி இஎம்ஐ 36 மந்த்ஸ்க்குள்ள நீங்க கட்டிக்கலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது கேள்விகள் உண்டா? இல்ல மேடம், வேற எதுவும் இல்ல. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் சைட் இல்லைங்களா? ஆமா கட்டாயமா. ஓகே. ஸோ நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க டிலைட் வேர்ல்ட். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், மேம் கிட்ட பேசுங்க. ஹலோ வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் பேசுறேன் மேடம், ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்க சார். டிலைட் வேர்ல்ட் பத்தி உங்களோட கேள்விகள் கேளுங்க. ஆமா மேடம், ஒரு வீட்டு மனைங்களை எவ்வளவு சென்ட் கொடுக்குறீங்க? 2.25 சென்ட்டுங்க சார். எவ்வளவு மேடம்? 2.25 1200 ஸ்கொயர் ஃபீட். ஓகே 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 மேடம். சென்ட்டுக்கு எவ்வளவு மேடம் ரேட்? சென்ட்டோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 63,000 வரும். ஓகே 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 மேடம். இல்ல நீங்க வீடு கட்டி தரீங்களா இல்ல வந்து வீட்டினுடைய மனை மட்டும் தரீங்களா? சார் வீட்டு மனை வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கட்டாயமா வீடு வேணும்னாலும் நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சைட்ல. ஓகே, வீடு பண்ணி கொடுத்ததுக்கு டோட்டல் எவ்வளவு மேடம் அமௌண்ட்? அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ சிங்கிள் பிஹெச்கே அப்படின்னு சொன்னா 10, அந்த மாதிரி டபுள் பிஹெச்கே 12 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேடம். சிங்கிள் பிஹெச்கேனா 10 to 12 வரும் சார். பிகாஸ் நீங்க வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கேக்குறீங்களோ அதை பொறுத்து வரும் ரேட் உங்களுக்கு. ஓகே ஓகே மேடம். இல்ல ஒரு நார்மல் வயர் பிக்ஸ் ஹாலோ பிளாக் வச்சு கொடுத்துருங்க. புரியல, என்ன கேக்குறீங்க? ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். சார் என்ன கேட்டீங்க? திருப்பி கேளுங்க. இல்ல மேடம், செங்கல் பிரிக்ஸ் வச்சு பண்றாங்க இல்ல ஹாலோ பிளாக்கா மேடம்? ஹாலோ பிளாக்கா பிரிக்ஸ் ன்னு கேக்குறேன். செங்கல். பிரிக்ஸ் தான், செங்கல் தான் சார். சரி சரி ஓகே. செங்கல் தான். பக்கத்துல மேடம் பேச மாட்டாங்கறாங்க. யார சொல்றீங்க? என்ன சொல்றீங்களா? மேடம் தான் பேசிட்டே இருக்காங்க. ஓ அப்படிங்களா? இவங்கள சொல்றீங்க. மேடம் கேரிக்கு சொல்றாங்க அவங்க. என்னமா? ஸ்டுடியோல வராங்க மேடம். ஐயோ சரி ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பேச மாட்டேங்கிறேன் நான் பக்கத்துல. நான் எதுக்குங்க உங்ககிட்ட பேசணும்? நம்மளோட ஷோட ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா நம்மளோட டிலைட் வேர்ல்ட் கொடுத்துட்டு இருக்க நம்மளோட பிஜேபி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன். பிஜேபி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்காக எங்க டிலைட் வேர்ல்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அன்னூர்ல இருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாசப்பாளையத்துல நமக்கு சைட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட டிலைட் வேர்ல்ட் வழங்கிட்டு இருக்க பிஜேபி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களோட ஆபீஸ் 100 ஃபீட் ரோட் வசந்த் அண்ட் கோக்கு பக்கத்துல இருக்க கட்ல 5th பில்டிங்ல இருக்காங்க. சரிங்களா? சோ நமக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 50% நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நீங்க ஈஸியா பே பண்ணலாம். ஆர் நீங்க 10,000 கட்டி அக்ரிமெண்ட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் நீங்க ஈஸியா பே பண்ணலாம். 36 months உங்களுக்கு டைம் டியூரேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இமிடியேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க.
இது மட்டும் இல்ல, உடனடி கிரயம் பண்றவங்களுக்கு கிரைய செலவோட உங்களுக்கு வந்து கோல்ட் காயினும் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்ல, 10,000 கட்டி அக்ரிமெண்ட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நீங்க EMI பே பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் போடுற முதல் 49 நபர்களுக்கு ஒரு அழகிய பட்டு சாரி வந்து கிஃப்ட் பண்ண போறாங்க. தீபாவளி ஆஃபர்ஸ் இதுதான். சோ இந்த தீபாவளி ஆஃபரோட உங்களுக்கு 2.25 சென்ட் மனை 50,000 ரூபாய் விலை குறைப்பு செய்து 1,75,000 கொடுத்துட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். ஓகே மேம் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார், சொல்லுங்க. நான் பூ மார்க்கெட்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களோட பேரு சார்? உங்களுக்கு லேண்ட் வேணுங்க. அதான் நாங்க போத்தனூர் சிட்டி பேசுறேன். என்ன பேசுறீங்க? பூ மார்க்கெட்ல இருந்து பேசுறீங்களா, போத்தனூர் செட்டிப்பாளையத்துல இருந்து பேசுறீங்களா? இல்லைங்க மேடம், பூ மார்க்கெட்ல இருக்கிறோம், பூக்கடை வச்சிருக்கிறோம். சரிங்க. பூ மார்க்கெட்ல. ஓகே. நாங்க லேண்ட் கான்ட்ராக்ட் இருக்கிறோம் மேடம். உங்க ஆபீஸ் எங்க இருக்கு தெரியாது. ஓகே ஓகே ஓகே. ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. இது வந்து எந்த நேயருமே பேசாத ஒரு விஷயமா இருக்கு. பூ மார்க்கெட்ல இருக்கேன், அட்வான்ஸ் பண்ண போறேன், ஆபீஸ் எங்க? சைட் விசிட் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க மேடம், சைட் பார்க்கணும். நாங்க பார்க்கணும். நீங்க உங்க ஆபீஸ் எங்க இருக்கு தெரியாது. ஓகே, நான் ஆபீஸ் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஓகே, நீங்க வந்து இப்ப நான் ஆபீஸ் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அது போக கீழே ஸ்டிப்ல உள்ள நம்பருக்கு அந்த கால் பண்ணி நீங்க எவ்வளவு பேர் விசிட் வரீங்கன்ற விஷயத்த சொல்லிருங்க. நீங்க யார் பேசுறீங்க? எனக்கு வந்து இப்போ ஒரு ரேட் கேக்குறேன். நம்ம பணம் 10,000 இப்ப கட்டுறோம். சரிங்க. அந்த 10,000 வந்து ரெண்டாவது 1,00,000 ரூபாய் கட்ட சொல்றீங்க. சார் ஆக்சுவலி உங்களுக்கு டவரே இல்ல. உங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு பிரேக் ஆகுது. பட் நீங்க ஏதோ ஒரு நல்ல क्वेश्चन தான் கேட்க வரீங்க. 10,000 ரூபாய் கட்டுனா அப்படிங்கறீங்க, அதுக்கப்புறம் எனக்கு பிரேக் ஆகுது. கொஞ்சம் தெளிவா உங்களோட கேள்விகளை கேளுங்க. சுத்தமா கேக்கல, இப்போ காத்து தான் வருது. ஹலோ, சாரி, அகைன் கால் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம பேசலாம். நம்மளோட ஆபீஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 100 ஃபீட் ரோட்ல வசந்தன்கோ பக்கத்துல கட்ல உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா 5வது பில்டிங், ரைட் ஹேண்ட் சைடுல 5வது பில்டிங் நம்மளோட ஆபீஸ். வெளியே உங்களுக்கு வந்து விஜேபி ப்ரமோட்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருப்பாங்க. இப்ப பேசின நேர் வந்து கேட்டாரு 10,000 ரூபாய் கட்டினா அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட வாய்ஸ் பிரேக் ஆகிறதுனால அவரோட கொஸ்டின்ஸ் என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. ஸோ 10,000 ரூபாய் கட்டி அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மீதி இருக்க அமௌண்ட்டை 36 மாச காலத்தவணையில கட்டிக்கலாம். ஸோ இப்போ ஆஃபர்ல நீங்க 10,000 ரூபாய் கட்டும் போது ஒரு அழகிய பட்டுப்புடவை உங்களுக்கு பரிசா கொடுத்துட்டு இருக்கோம் நேர்களே. கண்டிப்பா. சோ இந்த ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், சரிங்களா? அண்ட் இதோட நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடு மனைகள், அது ரொம்ப ரொம்ப விலை கம்மியா மாபெரும் விலை குறைப்புன்னு சொல்லுவாங்களா, அது இதுக்கு கண்டிப்பா பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2.25 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தா 2.25 சென்டின் விலை இப்போ உங்களுக்கு 50,000 ரூபாய் விலை குறைப்பு செய்து உங்களுக்கு வெறும் 1,75,000 கொடுக்குறாங்க. அன்னூர்னா அன்னூர்ல இருந்து ரொம்ப தூரம் போகணும், எங்கேயோ இருக்கு அப்படின்னா நீங்க நினைக்கவே வேண்டாம். நம்ம காந்திபுரத்துல இருந்து டைரக்டா உங்களுக்கு சைட்டுக்கு பஸ் இருக்குங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 45D 45C பஸ்ஸஸ் இருக்கு. அண்ட் அன்னூர்ல இருந்து ஃப்ரீக்வென்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம சைட்டுக்கு இருக்கு. நீங்க இருந்து அன்னூருக்கு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நிறைய 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பஸ் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா நீங்க போய் சைட் விசிட் ஒன்ஸ் நீங்க பண்ணி பாருங்க. மத்த சைட் 10ஓட 11 இதை நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான சைட்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைட்ல இருக்க வசதிகள் சொல்லுங்க மேம். நம்மளோட சைட்ல இருக்க வசதிகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம வந்து ஒரு அழகிய வந்து ஆர்ச் பண்ணி வச்சிருக்கோம். சோ சைட்ல வந்து கிரில் கேட் பண்ணிருக்கோம். சைட்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கம்பி வேலி அமைச்சு கொடுத்துருக்கோம். சோ அது போக காமனா 2 போர்வெல் போட்டிருக்கோம். ஒரு ஒரு சைட்டுக்குமே தனித்தனி பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அத்திக்கடவு தண்ணி லைன் வாங்கி வச்சிருக்கோம் நேர்களே. ஸோ உங்களுக்கு நீங்க வந்து வீடு கட்டி குடியேறும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அத்திக்கடவு தண்ணி கிடைக்கும். ஸோ அது போக காமனா இப்ப இருக்க போர்ல வந்து எல்லாருமே தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி. அது போக நம்மளோட சைட்ல வந்து குடி இருக்காங்க, 24 மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அவங்க குடி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே அங்கே இருந்தால் மட்டுமே தான் குடி இருக்க முடியும். ஸோ அது எல்லா நேர்களுமே ஒரு அறிஞ்ச விஷயம் தான். ஸோ பேசிக் அம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய கடைகள், ஸ்கூலு, அந்த மாதிரி ஏடிஎம் சென்டர், பேங்க்கு, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வரணும்னா நம்மளோட அன்னூர் ரொம்ப உங்களுக்கு பக்கம் தான். 3.5 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நீங்க இங்க வந்துடலாம் மெயின் ஏரியாவுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த தீபாவளிக்குள்ள நீங்க வந்து கிரயம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கிரைய செலவு முற்றிலுமாக நம்ம இலவசமா பண்ணித்தரோம். விலை குறைப்பு பண்ணினதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து கிரைய செலவு முற்றிலுமாக இலவசமா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்குமே நம்ம ஆட்ல வந்து போட்டதுல இருந்து லைவ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வந்து கிரயம் வந்து ஒரு 50 கிரயம் பக்கம் நெருங்கி
வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் உடனடி கிரயத்துக்கு வருகின்ற நபர்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமா எல்லாருமே வந்தீங்க அப்படின்னு சொன்னா தீபாவளிக்கு முன்னாடி அழகா ஒரே நாள் வச்சு கிரயம் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்றதா இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாமே நீங்க கலந்துக்கலாம். அது நம்ம வீடியோ ஷூட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் நம்மளோட பிஜேபி ப்ரமோட்டர்ஸ்ட்டு இஎம்ஐ ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எங்களோட வாடிக்கையாளர்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டதன் பேரில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து எல்லா தர மக்களுமே பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரே உன்னத நோக்கம் மட்டும்தான் எங்களோட பிஜேபி நிறுவனத்துக்கு. ஸோ இப்போ நான் வந்து உங்களோட கூட இருக்கேன். பிஜேபியை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் இந்த டைமில் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். பட் கால் பண்ணி சிரிச்சுட்டே இருக்காதீங்க. நான் உங்களை விட அதிகமாக சிரிப்பேன். அப்போ பார்த்துட்டு இருக்கவங்கலாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ ஓகே. ஸோ டிலைட் வேர்ல்ட் வந்து இப்போ நீங்க ஈஸி இஎம்ஐல கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இது வெறும் ஈஸி இஎம்ஐ ஸ்கீம் மட்டும்தானா இல்ல உடனடி பணம் கொடுத்து எல்லாம் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிக்கலாமா? கட்டாயமாக நீங்க உடனடி கிரயம் தான் நாங்க ஆப்ஷன் கொடுக்குறோமே. என்னால வந்து உடனடி கிரயம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்ற நபர்கள் வந்து இஎம்ஐல எடுத்தீங்கன்னா போதும். அதாவது ஃபுல் அமௌண்ட் கொடுத்து கட்டுறவங்களும் சைட் எடுத்துக்கலாம், ஈஸி இஎம்ஐல கட்டுறவங்களும் சைட் எடுத்துக்கலாம். ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்கிட்ட இப்ப போனஸ் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு 1 lakh பணம் கையில இருக்கு. இதை வச்சுட்டு நான் கிரயம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாக பண்ணிக்கலாம். மீதி பணத்தை வந்து நீங்க இஎம்ஐல நீங்க செலுத்திக்கலாம். இந்த ஆப்ஷனும் நம்மளோட நிறுவனத்துல இருக்கு. ஸோ நீங்க பாதி இப்போ கட்டிட்டு வரீங்க, ஒரு 5 months வரைக்கும் கட்டிட்டு வரீங்க, ஒரு சிட்டு போட்டிருப்பீங்க வெளியில ஏதாவது, அந்த சிட்டு அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்தோடனே வந்து நீங்க நம்ம கிரயம் பண்ணிக்கலாமா, இல்லை நான் 36 months இஎம்ஐ சொல்லியிருந்தேனே, ஸோ அந்த எண்டிங் பீரியட்ல தான் நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்க இன்னைக்கு வந்து நீங்க டியூ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 5 months போனாலும் 6 months அப்புறம் கூட உங்களுக்கு உடனடியாக கொஞ்சம் பணம் கையில் வந்துச்சு, நம்ம கிரயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனடியாக நீங்க கிரயம் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம டைரக்ட் ஓனர்ஸ், நம்ம மார்க்கெட்டிங் பீப்புள் கிடையாது. மேம் இன்னொரு क्वेश्चन கூட இருக்கு. இப்போ வந்து அவங்க பே பண்ணிட்டு இருக்காங்க, இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி 50% அவங்க கட்டும்போது கட்டிட்டாங்க, இப்போ 50% அவங்களோட அமௌண்ட் அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிரயம் பண்ணிக்கலாமா? தாராளமா அதுக்கப்புறம் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம்.